எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். மேக வெடிப்பால் பாதிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆய்வு. வெள்ள பாதிப்பு குறித்து ஆலோசனை. மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்த அரசு திட்டம். சாத்தியக்கூறுகளை ஆராய நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஏழைகளுக்காக கொண்டுவரப்பட்ட அதிமுகவின் திட்டங்களை திமுக நிறுத்தியது. இபிஎஸ் மீண்டும் குற்றச்சாட்டு. பாஜக கூட்டணியில் ஏற்பட்ட சர்ச்சை. டெல்லி செல்லும் நயினார் நாகேந்திரன். நான் நினைத்திருந்தால் குடியரசுத் தலைவராக கூட ஆகியிருக்க முடியும். எல்லா பிரதமர்களும் தனது நண்பர்கள் எனவும் கட்டி அணைத்து தழுவிக்கொள்வார்கள் எனவும் ராமதாஸ் ஆதங்கம். இனி விரிவான செய்திகள். மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். உத்தரகாண்டில் கடந்த 5ஆம் தேதி மேக வெடிப்பு ஏற்பட்டது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஹோட்டல்கள், கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. 69 பேர் மாயமாகினர். 1200க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். இந்நிலையில் வெள்ள சேதத்தை பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை அம்மாநிலத்திற்கு செல்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஓசூர் செல்கிறார். 2030இல் 1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை தமிழக அரசு முன்வைத்து திட்டங்களை வகுத்து வருவதாக முதலமைச்சர் கூறி வரும் நிலையில் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளையும் ஈர்த்து வருகிறார். அதேவேளையில் தமிழகத்திலும் தொழில் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் செல்லும் முதலமைச்சர் 2000 கோடி மதிப்பிலான தொழிற்சாலையை தொடங்கி வைக்கிறார். 1100 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழிற்சாலை திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். திமுக கூட்டணி வலிமையாக இருப்பதாக அண்ணாமலை திடீரென பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவுக்கு எதிராகவும் திமுக கூட்டணிக்கு எதிராகவும் அண்ணாமலை கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இந்நிலையில் திமுக மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜய் 2வது இடத்தை பிடிக்கலாம் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறும் வலிமை பாஜகவுக்கு இல்லை என பேசியிருப்பது அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக கொண்டு வந்த ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை திமுக அரசு நிறுத்தி உள்ளதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி என்றும் அதன் தலைவர்கள் மக்களுக்கு என்ன தேவை என்பதை சிந்திப்பார்கள் என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். இபிஎஸ் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பதுதான் திமுகவுக்கு நல்லது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், இபிஎஸ் பிரச்சாரத்தை தொடங்கிய நாளிலிருந்தே அதிமுக கரைந்து கொண்டே வருவதாகவும், அவர் திரும்பி வரும்போது அந்த பேருந்தின் ஓட்டுநர் கூட இருக்க மாட்டார் என்றும், எடப்பாடி மட்டுமே தனியாக வருவார் என்றும் விமர்சித்திருக்கிறார். நான் நினைத்திருந்தால் குடியரசுத் தலைவராக கூட ஆகியிருக்க முடியும் என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். எல்லா பிரதமர்களும் தனக்கு நண்பர்கள் என்றும், அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் தன்னை கட்டி அணைத்துக் கொள்வார்கள் என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். தனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என்றும், தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் ஒரு பள்ளிக்கு விடுமுறை அளித்து அங்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தியதற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சிஇஓவிடம் கேட்காமல் மாவட்ட கல்வி அதிகாரி பள்ளிக்கு விடுமுறை அளித்துவிட்டதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். முகாம் நடத்துவதற்காக பள்ளிக்கு விடுமுறை விடுவது தவறு என்றும் அவர் கூறியுள்ளார். இனி இப்படி நடக்காது என்றும் அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். அமித்ஷாவை சந்தித்ததன் மூலம் செங்கோட்டையன் பின்னணியில் பாஜக இருப்பது உறுதியாகியிருப்பதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தனியே போக விடாமல், கூட்டணிக்குள் தனித்து செயல்பட விடாமல் அதிமுகவை பாஜக கபளீகரம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இனி ரேஷன் கார்டுகளுக்கு வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதற்காக இணையதளம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் கேட்கும் விவரங்களை நிரப்பிவிட்டு தேவையான ஆவணங்களை அப்லோட் செய்தால் போதும். 45 நாட்களில் விண்ணப்பத்தின் நிலை குறித்து அரசு தெரிவிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.